ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா பிள்ளையார் அப்பாவோட ஊர்வலம் தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் மொத்தம் 8 பிள்ளையார் வச்சுட்டு இருந்தோம். எல்லாருமே சேர்ந்து வச்ச பிள்ளையார். அந்த வச்ச நாள்லேருந்து அந்த 5 டேஸுமே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் தினமும் நைட் ஆனால் ஒரு 5 குடும்பம் 6 குடும்பம் சேர்ந்து சாமிக்கு பூஜை கொடுத்து அன்னதானம் செஞ்சுட்டு எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிடுவோம். சாப்பிட்ட அப்புறம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஃபைனலாக அந்த நம்ம வீட்டாண்ட இருக்கிற குட்டீஸ்லாம் வச்சு டான்ஸ் ஆட வச்சுட்டு பெரியவங்களும் கூட சேர்ந்து பசங்க கூட டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த 5 டேஸ் அப்புறம் ஃபைனலாக எனக்கு பிள்ளையார் அப்பாவை கரைக்கிறதுக்கு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்காக தான் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. நானும் பிள்ளையார் அப்பா கரைக்க போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். பட் என்னால் போக முடியல. அம்மா கூட பாப்பா மட்டும் அனுப்பிவிட்டேன். பாப்பா நான் போயே ஆகணும், நானும் போய் ஆற்றுக்குள்ளே போய் குளிக்கணும் செய்யணும்னு இருந்தால் இது பக்கத்து வீட்டில் இருக்க வாழை மரமும் பப்பாளி மரமும் நிறைய காய் விட்டு இருந்தது. அதனால் அவங்களுக்கு வீடியோவில் காமிச்சேன். எல்லோரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கிளம்புறதுக்கு முன்னே ஒரு செல்ஃபி எடுக்கலான்னுட்டு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கலர் பவுட்ருலாம் இருக்கலாம் அதெல்லாம் ஃபேஸுக்கெல்லாம் எல்லோரும் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் நேரம் அவ்வளோதான் அவங்க ஆற்றுக்கு போக கிளம்பிட்டாங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் 8 பிள்ளையார் வச்சாங்கன்னுட்டு. அதில் இப்போது பார்க்க போது செகண்டாக 2வது இன்னொரு பிள்ளையார் ஊர்வலம் வந்திருக்கு. இந்த பிள்ளையார் அப்போ பார்க்க ரொம்பவுமே அழகாக இருந்தார். நிறைய கலருங்களாம் கொடுக்காம ப்ளைனாக ஒரு ஒயிட் கலரில் நல்லாவே அழகாக இருந்தார். பார்க்கவே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. எங்கள் எல்லோரும் பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கேசரி சுண்டல் நெக்ஸ்ட் வெஜ் ரைஸ் செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டு அன்னதானம் பண்ணிகிட்டே வந்தாங்க வழி ஃபுல்லாக. நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பாருங்களேன், க்ரீன் கலரில் கேசரி நல்லா இருந்தது. அதில் பைனாப்பிள்லாம் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அப்புறம் செகண்ட் பிள்ளையாரும் கிளம்பிட்டார். அப்புறம் அவருக்கு பாய் பாய் சொல்லி வழி அனுப்பி வச்சோம். அந்த பிள்ளையாரப்பா கிளம்பினாரோ இல்லையோ அடுத்தது இன்னொரு பிள்ளையாரப்பா வந்துட்டாங்க. அப்படியே கண்டினியூஸாக பிள்ளையாரப்பா வந்துகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பாருங்களேன், அங்கே இருக்கிற பசங்களாம் எல்லோரும் எவ்வளோ ஃபன்னாக செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடிட்டு கலர் பூசிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு அடுத்தது இன்னொரு பிள்ளையாரப்பா வந்தாங்க. அதுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். அடுத்தது கண்டினியூஸாக பிள்ளையாரப்பா வந்துட்டே இருந்தாங்க. இந்த டெம்பிளில் இருந்த லேடிஸ் கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. பாருங்களேன், டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக பிள்ளையாரப்பாவை ட்ரம்ஸு நிறைய ட்ரம்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அதோட சவுண்ட் ஃபுல்லாக கேட்கவே வேறு லெவலில் இருக்குதான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபைனலாக ஒரு பிள்ளையாரப்பா வருவாங்க. அவங்க இப்போ மற்றவங்களுக்குமே அவங்க தான் இப்போ லாஸ்ட்டாக வர போகிறவங்க ஃபைனலாக பிள்ளையாரப்பாவோட ஊர்வலம் முடிய போகுது. வந்த பிள்ளையாரப்பாவிலே இவங்க தான் பெரிய பிள்ளையாரப்பா. அதுவும் ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிராண்டாக விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்களான்னுட்டு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் பண்ணுறது. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.